ஹலோ, எப்படி இருக்கீங்க எல்லோரும்? பழையபடியே யூடியூப் வந்திருக்கேன். ஃப்ளவர்ஸ் எல்லாம் காமிக்கிறதுக்கு நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. இந்த இடம் ஃபுல்லாக நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. வெறும் ஃப்ளவர்ஸ் தான். அழகாக இருக்குது. எல்லாத்துக்குமே அது ஒரு அழகு. இந்த செடிங்களையும் கொடிங்களையும் பார்க்குறதுல அது ஒரு அழகாக இருக்குது. வெயிலில் ஒன்றும் தெரியல. இது நாங்கள் வந்த கோயிலில் அப்படி இருக்குது. அவ்வளோ அருமையாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சொல்லுவாங்க, எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்கன்னுவாங்க. எதுக்கெல்லாம் நன்றி சொல்லணும்னு அவங்கக்கிட்ட கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்கள், கெட்டது நடந்தாலும் நன்றி சொல்லுங்கள், கஷ்டம் வந்தாலும் நன்றி சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க. அவங்க ரொம்ப கஷ்டவாளிங்க தான். பிள்ளைங்கள்லாம் ஓரளவு பண்ணிட்டாங்க. வெளியே வேலைக்கு போயிட்டுருக்குறாங்க. அவங்க சும்மா சாதாரண வேலைக்கு தான் போகிறாங்க. அந்த குடும்பத்துலேயே அந்த பிள்ளைங்கள பார்த்திங்கன்னா அதுங்களும் எல்லாம் அவங்கள மாதிரி அவங்க அம்மா மாதிரி நன்றி சொல்லுதுங்க. அதுக்கு அந்த அம்மா கொடுத்த விளக்கம் என்னென்னா, அவங்க ரொம்ப கஷ்டவாளி. அவங்க வீட்டுக்காரர் டிரைவர் பிள்ளை இருக்குது, லாரி டிரைவர். அவர் இறந்து போயிட்டாராம். இந்த பிள்ளைங்கள்லாம் மரத்தால் செய்த இந்த மேலே உட்காருவாங்கள்ல, இந்த பலகை போட்டு கிராமத்துங்களில் கூரை வீட்டில் அதில் தான் உட்கார வைப்பாங்களாம். மழை அவ்வளோ மழை வருமா. அப்போ பிள்ளைங்க அழுமா, ஐயோ இந்த மாதிரி மழையாக இருக்குதுமா, புழுவாக வேறு கொட்டுதுமா மேலேருந்து, நம்ம எங்கேயாவது போயிடலாமா அப்படின்னு சொல்லும்போது இந்த அம்மா சொல்லுவாங்களாம், நன்றி சொல்லு, கடவுளுக்கு நன்றி சொல்லு, கடவுளுக்கு நன்றி சொல்லு அப்படின்னு நிறைய நன்றி சொல்லுவாங்க. என்கிட்டயே அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க. நான் நிறைய இப்போ ஆரம்பிச்சிட்டேன் நன்றி நன்றின்ட்டு. இருந்தாலும் அந்த நன்றி எந்த கடவுளோ ஒரு கடவுள், நன்றினா எல்லாத்துக்கும் பொதுவு தானே அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 3 பிள்ளையுமே வீடு கட்டிடுச்சுங்க. அந்த பிள்ளைங்களுமே நல்லா படிக்கிறாங்க. இப்போ குழந்தைங்க படிக்கலைன்னு தான் அந்த குழந்தைங்கள கோயிலுக்கு இட்டுட்டு வருவாங்க. அந்த பிள்ளைங்களாம் நல்லா படிக்குது. அதாவது ஒரு மன நிறைவு. சரி, நன்றின்னு சொல்லுவோம் அப்படின்னு ஆரம்பித்தா கூட, அப்படி ஆரம்பித்தேன் நானெல்லாம் நன்றின்னு சொல்லுவோம் இப்போ என்னையும் மீறி ஒரு நாளைக்கு அவ்வளோ நன்றி சொல்கிறேன். எத்தனை சொல்கிறேன்னு எனக்கே தெரியாது. அவ்வளோ ஒரு நன்றி நிறைய சொல்கிறேன். நன்றின்றது சாதாரணம் இல்லை. அந்த நன்றி ஊருக்கே எல்லாருக்குமே ஒரு தேங்க்ஸ், குட் மார்னிங், தேங்க்ஸ் அப்படின்னு யாருக்குமே நம்ம சொல்கிறதே கிடையாது. பெரும்பாலும் யாருக்காக இருந்தாலும் அந்த ஒரு ஆட்டோக்காருக்கோ ஒரு டிரைவருக்கோ தேங்க்யூப்பா அந்த ஒரு பழக்கத்தை கொண்டு வந்துருங்களேன். அதுவும் இந்த நன்றி மாதிரியே தான். எல்லாத்துலேயும் ஒரு மனசை பாசிட்டிவாக வச்சுக்கிட்டோன்னு வச்சுங்களேன், எல்லாத்துலேயுமே ஈஸியாக கடந்து வந்துடலாம். சீக்கிரமாகவே நல்லதே நடக்கும். தேங்க் காட்.